நீங்க ஒரு சிறப்பு தேவை உள்ள குழந்தைகளுக்கு அப்பாவோ அம்மாவோ ரிலேட்டிவாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ரூல் ஏ யூ ஹாவ் டு அக்செப்ட். நீங்க வந்து அந்த குழந்தைக்கு இப்படிதான் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்றத முதல்ல நீங்க அஸ் அ பேரண்ட் அஸ் அ ரிலேட்டிவ் அக்செப்ட் பண்ணிக்கணும். தென் பி ரூல் பி அவங்கள பிலீவ் பண்ணணும். அவங்க வந்து அந்த அப்நார்மாலிட்டியை ஓவர் கம் பண்ணிடுவாங்க, ஏன் குழந்தையால இண்டிபெண்டா நல்லா வாழ முடியும் அப்படின்றத வந்து நீங்க பிலீவ் பண்ணணும். சி ரூல் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தம். அவங்களை நல்லா பாத்துக்கணும். நார்மல் குழந்தைங்களை விட அவங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா சப்போர்ட், என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாமே கொடுத்து நல்லா பாத்துக்கணும். தென் டி ரூல் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் டிஸ்கஸ் பண்ணி, ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி, நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணலான்றத ஒரு அம்மா அப்பா 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும். அப்பா ஒரு சைடு ஒரு ஸ்டெப் எடுக்கிறது, அம்மா ஒரு சைடு ஒரு ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றது வந்து குழந்தைய தான் பாதிக்கும். இது ஸ்பெஷல் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லா குழந்தைகளுக்குமே அப்ளிகபிள். அவங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸ்பெக்டேஷனை புஷ் பண்ணாம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்கள பிலீவ் பண்ணணும். அவங்களால பண்ண முடியும்ன்றத பிலீவ் பண்ணணும். அவங்கள நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். எந்த ஒரு டெசிஷன்னாலும் ஃபேமிலியா சேர்ந்து முடிவு எடுக்க இந்த ரூலை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.